புதிய நாடாளுமன்றத்தின் அவை தற்போது தொடங்கியுள்ளது. அதன் நேரடி காட்சிகளை தற்போது பார்க்கலாம். புதிய நாடாளுமன்ற கட்டடத்தில் இடம்பெயர்ந்த எம்பிகள் பிரதமர் அங்கு பங்கேற்றுள்ளனர். தற்போதைய நேரடி காட்சிகளில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். புதிய நாடாளுமன்ற கட்டடத்தில் எம்பிகள் மற்றும் பிரதமர் இடம்பெயர்ந்துள்ளனர். அங்கு புதிய நாடாளுமன்ற கட்டடத்தில் அவர்கள் அமர்ந்திருக்கும் காட்சியை தற்போது நேரலையில் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் சற்று நேரத்தில் புதிய நாடாளுமன்ற கட்டடத்தில் அவை தொடங்க உள்ளது. எம்பிகள் மற்றும் பிரதமர் அங்கு அமர்ந்திருப்பதை நாம் நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். புதிய நாடாளுமன்ற கட்டடத்தில் தற்போது முதல் கூட்டம் தொடங்கியுள்ளது. நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ஆண்டன் வழங்க கேட்கலாம். ஆண்டன், விவரங்களை பதிவு செய்யும். பழைய கட்டடத்திலிருந்து சற்று முன்னர் தான் அவர்கள் விடைபெற்று சென்றார்கள். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் அங்கிருந்து அந்த பழைய கட்டத்திற்கு மிக அருகிலே தான் நான் கூறியது போல இந்த புதிய கட்டிடமானது எழுப்பப்பட்டு ஒரு பிரம்மாண்டமான ஒரு கட்டிடமாக அழகுற அது அமைக்கப்பட்டிருப்பதை நீங்கள் காணலாம். இதுவரையில் காட்சிகளாக பார்த்து வந்தோம். தற்பொழுது அங்கு முதல் கூட்டமானது, முதல் அமர்வானது தற்பொழுது தொடங்கி இருக்கின்றது. நாடாளுமன்ற மக்களவையில் முதல் அமர்வு தொடங்குகின்றது. எனவே அந்த பழைய கட்டிடத்திலிருந்து அவர்கள் அனைவரும் பிரதமர் நரேந்திர மோடி, அதே போல மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா, ராஜ்நாத் சிங் உள்ளிட்ட அனைவருமே, அதே போல காங்கிரஸ் கட்சி பிரமுகர்கள், அதே போல அனைவருமே பல்வேறு கட்சிகளை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அங்கு நடந்தே அந்த பழைய புதிய கட்டத்திற்கு அவர்கள் சென்று அடைந்திருக்கின்றார்கள். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அந்த பிரதிகளை ஏந்தியே அவர்கள் அங்கு சென்றிருக்கிறார்கள். புதிய கட்டிடமானது மாறி இருக்கின்றது. அதே போல அங்க இருக்கக்கூடிய அந்த நடவடிக்கைகள், மக்களுடைய எதிர்பார்ப்புகளை இந்த நாடாளுமன்றம், புதிய கட்டிடமும் சரி, அங்க இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்களும் சரி, எனவே என்றால் நாட்டையே நிர்ணயிக்கக்கூடியவர்கள் என்பதனால் நாட்டு மக்களிடம் ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கின்றது. அதன் காரணமாகத்தான் இந்த புதிய கட்டடம் ஆனது தற்பொழுது அங்கு புதிய கட்டடத்தில் தற்பொழுது முதல் அமர்வானது தற்பொழுது தொடங்கி இருக்கின்றது. மிகுந்த எதிர்பார்ப்புகளுக்கிடையே தொடங்கி இருக்கின்றது. இந்த தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர்கள் முதல் கட்டமாக நாம் ஏற்கனவே பார்த்தது போல அந்த மகளிருக்கான இடஒதுக்கீடு நாடாளுமன்றத்திலும் மாநிலங்களுடைய சட்ட பேரவைகளிலும் மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு வழங்குவதற்கான அந்த மசோதா ஏற்கனவே மிக நீண்ட காலமாக நிலுவையில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மசோதா நிறைவேற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அது எந்த நேரத்திலும் ஒருவேளை இந்த சிறப்பு கூட்டத்தொடரில் தாக்கல் செய்யப்படலாம் என்ற எதிர்பார்ப்பு இருக்கின்றது. அதன் காரணமாகத்தான் மிகுந்த எதிர்பார்ப்புக்கிடையே தற்பொழுது இந்த நாடாளுமன்ற புதிய கட்டத்தில் தற்பொழுது முதல் அமர்வானது தொடங்கி இருக்கின்றது. அங்கு நாடாளுமன்ற மக்களவை சபாநாயகர் தற்பொழுது அங்கு பேசிக் கொண்டிருப்பதை, ஓம் பிர்லா பேசிக் கொண்டிருப்பதை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். நாம் ஏற்கனவே சொன்னது போல இதில் இடவசதியானது அதிக அளவில் செய்யப்பட்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட இந்த புதிய கட்டத்தில் இரு அவைகளின் கூட்டத்தொடர் நடைபெறும் பொழுது லோக்சபா சேம்பரில் மட்டும் நடைபெறக்கூடிய 1280 எம்பிக்கள் அங்கு அமர முடியும் என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. நாம் பார்த்தது போல லோக்சபாவில், அதாவது மக்களவையில் 888 உறுப்பினர்களும், மாநிலங்களவையில் 300 உறுப்பினர்களும் கலந்து கொள்வதற்கான ஏற்பாடு அந்த புதிய கட்டத்தில் இருக்கின்றது. அதற்கு காரணமாக தொழில்நுட்ப ரீதியாகவும் பல்வேறு விதமான அடிப்படை வசதிகள் ரீதியாகவும் நாடாளுமன்ற புதிய கட்டம் உருவாக்கப்பட்டு தற்பொழுது மிகுந்த எதிர்பார்ப்புக்குரிய தற்பொழுது முதல் அமர்வானது தற்போது தொடங்கியிருப்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இப்போதைய சூழ்நிலையில் 5 நாட்கள் இந்த கூட்டத்தொடர் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது.
22ஆம் தேதி வரை நேற்று இந்த சிறப்பு அமர்வானது தொடங்கியது. திடீரென மத்திய அரசானது திடீரென ஒரு அறிவிப்பினை வெளியிட்டது. இந்த நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடர் கூட்டப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. எந்த விதமான ஒரு எதற்காக இது கூட்டப்படுகிறது என்று தொடர்பாக தெரிவிக்கப்படாமலேயே கூட்டத்தொடர் அழைப்பு விடுக்கப்பட்டது. மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியது, பல்வேறு சந்தேகங்களை ஏற்படுத்தியது. அது போன்ற ஒரு சூழலில் தான் 5 நாட்களுக்கு மட்டுமே இந்த சிறப்பு அமர்வானது சிறப்பு கூட்டத்தொடர் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் நேற்று பழைய கட்டத்தில் தொடங்கியது, ஒரு நாள் நிறைவடைந்து விட்டது. ஸோ இன்று விநாயகர் சதுர்த்தி அன்று புதிய கட்டத்திற்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் செல்வார்கள். இன்றையிலிருந்து புதிய நாடாளுமன்ற கட்டமாக இது செயல்படும் என மத்திய அரசியலிலும் வெளியிடப்பட்டது. அதன் அடிப்படையில் தான் தற்பொழுது இங்கு தொடங்கி இருக்கின்றது. பிற்பகல் 2:15 மணிக்கு அங்க மாநிலங்களவையில் கூட்டத்தொடர் புதிய கட்டத்தில் தொடங்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. நாம் ஏற்கனவே பார்த்தது போல கடந்த கூட்டத்தொடரானது நாடாளுமன்ற பழைய கட்டத்தில் நடந்த கூட்டத்தொடரானது முழுவதுமாக முடங்கி போயிருந்ததை நாம் பார்த்தோம். பல்வேறு அமளிக்கடை, குறிப்பாக மணிப்பூர் வன்முறை தொடர்பாக அங்கு தொடர்ந்து அமளி நிலவியதன் காரணமாக அந்த கூட்டத்தொடர் முழுவதுமே முடங்கி போனது. நாடாளுமன்றம் என்றாலே அங்கு நிலவக்கூடிய கடும் அமளியை சலசலப்பும் தான் மக்களுக்கு நினைவு கோரும் என்கின்ற வகையில் எப்பொழுது பார்த்தாலும் அங்கு ஒரு அமளிக்காடாக இருப்பதை நாம் காண முடியும். இந்த நாடாளுமன்ற புதிய கட்டத்திலும் கண்டிப்பாக இது போன்ற ஒரு சூழல் தான் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் மக்களிடையே எதிர்பார்ப்பு அதிகம். நான் கூறியது போல மக்களிடம் அதிக எதிர்பார்ப்பு இருக்கின்றது. இது எப்படி இந்த நாடாளுமன்ற புதிய கட்டம் தற்பொழுது வரலாறு மாற்றியமைக்கப்பட்டிருக்கின்றது. இதுவரையில் இருந்த பழைய கட்டமானது மாறி தற்பொழுது புதிய கட்டத்தில் ஒரு புதிய வரலாறு தொடங்கி இருக்கின்றது என்றுதான் கூற வேண்டும். மனிஷா, ஆண்டன், தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி. आदरणीय अध्यक्ष जी, नए संसद भवन का ये प्रथम और ऐतिहासिक सत्र है। मैं सभी माननीय सांसदों को और सभी देशवासियों को बहुत बहुत शुभकामनाएं देता हूं। आदरणीय अध्यक्ष जी, आज प्रथम दिवस के प्रथम सत्र में नए सदन में आपने मुझे बात रखने के लिए अवसर दिया है, इसलिए मैं आपका बहुत बहुत आभार व्यक्त करता हूं। इस नए संसद भवन में मैं आप सभी माननीय सांसदों का भी हृदय से स्वागत करता हूं। ये अवसर कई मायनों में अभूतपूर्व है। आजादी के अमृत काल का ये उषा काल है और भारत अनेक सिद्धियों के साथ नए संकल्प लेकर के नए भवन में अपना भविष्य तय करने के लिए आगे बढ़ रहा है। विज्ञान जगत में चंद्रयान 3 की गगनचुंबी सफलता हर देशवासी को गर्व से भर देती। भारत की अध्यक्षता में G20 का असाधारण आयोजन विश्व में इच्छित प्रभाव, इस अर्थ में ये अद्वितीय उपलब्धियां हासिल करने वाला एक अवसर भारत के लिए बना। इसी आलोक में आज आधुनिक भारत और हमारे प्राचीन लोकतंत्र का प्रतीक नए संसद भवन का शुभारंभ हुआ है। सुखद संयोग है कि ये गणेश चतुर्थी का शुभ दिन है। गणेश जी शुभता और सिद्धि के देवता है। गणेश जी विवेक और ज्ञान के भी देवता है। इस पावन दिवस पर
हमारा ये शुभारंभ संकल्प से सिद्धि की ओर एक नए विश्वास के साथ यात्रा को आरंभ करने का है। आजादी के अमृतकाल में हम जब नए संकल्पों को लेकर के चल रहे हैं, तब अब जब गणेश चतुर्थी का पर्व आज है, तब लोकमान्य तिलक की याद आना बहुत स्वाभाविक है। आजादी के आंदोलन में लोकमान्य तिलक जी ने गणेश उत्सव को एक सार्वजनिक गणेश उत्सव के रूप में प्रस्तावित करके पूरे राष्ट्र में सुराज्य की आहलेख जगाने का माध्यम बनाया था। लोकमान्य तिलक जी ने गणेश पर्व से सुराज्य की संकल्पना को शक्ति दी। उसी प्रकार से आज ये गणेश चतुर्थी का पर्व लोकमान्य तिलक जी ने स्वतंत्र भारत स्वराज्य की बात कही थी। आज हम समृद्ध भारत गणेश चतुर्थी के पावन दिवस पर उसकी प्रेरणा के साथ आगे बढ़ रहे हैं। सभी देशवासियों को इस अवसर पर फिर एक बार मैं बहुत बहुत बधाई देता हूं। आदरणीय अध्यक्ष जी, आज संवत्सरी का भी पर्व है। ये अपने आप में एक अद्भुत परंपरा है। इस दिन को एक प्रकार से क्षमा वाणी का भी पर्व कहते हैं। आज मिच्छामी दुक्कड़म कहने का दिन है। ये पर्व मन से, कर्म से, वचन से अगर जाने अनजाने किसी को भी दुख पहुंचाया है तो उसकी क्षमा याचना का अवसर है। मेरी तरफ से भी पूरी विनम्रता के साथ, पूरे हृदय से आप सभी को, सभी सांसद सदस्यों को और सभी देशवासियों को मिच्छामी दुक्कड़म। आज जब हम एक नई शुरुआत कर रहे हैं, तब हमें अतीत की हर कड़वाहट को भुलाकर आगे बढ़ना है। इस स्पिरिट के साथ जब हम यहां से हमारे आचरण से, हमारी वाणी से, हमारे संकल्पों से जो भी करेंगे, देश के लिए, राष्ट्र के एक एक नागरिक के लिए वो प्रेरणा का कारण बनना चाहिए और हम सबको इस दायित्व को निभाने के लिए भरसक प्रयास भी करना चाहिए। आदरणीय अध्यक्ष जी, ये भवन नया है, यहां सब कुछ नया है, सारी व्यवस्थाएं नई हैं। यहां तक आपके सब साथियों को भी आपने एक नए रंग रूप के साथ प्रस्तुत किया है। सब कुछ नया है, लेकिन यहां पर कल और आज को जोड़ती हुई एक बहुत बड़ी विरासत का प्रतीक भी मौजूद है। वो नया नहीं है, वो पुराना है और वो आजादी की पहली किरण का स्वयं साक्षी रहा है, जो आज अभी हमारे बीच उपस्थित है। वो
हमारे समृद्ध इतिहास को जोड़ता है और जब आज हम नए सदन में प्रवेश कर रहे हैं, संसदीय लोकतंत्र का जब ये नया गृह प्रवेश हो रहा है, तो यहां पर आजादी की पहली किरण का साक्षी जो आने वाली पीढ़ियों को भी प्रेरणा देने वाला है, वैसा पवित्र सेंगोल और ये वो सेंगोल है जिसको भारत के प्रथम प्रधानमंत्री पंडित नेहरू का स्पर्श हुआ था। ये पंडित नेहरू के हाथों में पूजा विधि कर करके आजादी के पर्व का प्रारंभ हुआ था और इसलिए एक बहुत महत्वपूर्ण अतीत को उसके साथ ये सेंगोल हमें जोड़ता है। तमिलनाडु की महान परंपरा का वो प्रतीक तो है ही, देश को जोड़ने का भी, देश की एकता का भी वो प्रतीक है। और हम सभी माननीय सांसदों को हमेशा जो पवित्र सेंगोल पंडित नेहरू के हाथ में शोभा देता था, वो आज हम सबकी प्रेरणा का कारण बन रहा है। इससे बड़ा गर्व क्या हो सकता है। आदरणीय अध्यक्ष जी, नए संसद भवन की भव्यता आधुनिक भारत के महिमा को भी मंडित करती है। हमारे श्रमिक, हमारे इंजीनियर्स, हमारे कामगारों, उनका पसीना इसमें लगा है और कोरोना काल में भी उन्होंने जिस लगन से इस काम को किया है, क्योंकि मुझे कार्य जब चल रहा था तब उन श्रमिकों के बीच आने का बार बार मौका मिलता था और खास करके मैं उनके स्वास्थ्य को लेकर के उनसे मिलने आता था। लेकिन ऐसे समय भी उन्होंने इस बहुत बड़े सपने को पूरा किया। आज मैं चाहूंगा कि हम सब हमारे उन श्रमिकों का, हमारे उन कामगारों का, हमारे इंजीनियर्स का हृदय से धन्यवाद करें, हृदय से, क्योंकि उनके द्वारा निर्मित भावी पीढ़ियों को प्रेरणा देने वाला है। और 30,000 से ज्यादा श्रमिक बंधुओं ने परिश्रम किया है, पसीना बहाया है इस भव्य व्यवस्था को खड़ी करने के लिए और कई पीढ़ियों के लिए ये बहुत बड़ा योगदान है। माननीय अध्यक्ष जी, मैं उन श्रमयोगियों का नमन तो करता ही, लेकिन एक नई परंपरा का प्रारंभ हो रहा है, इसका मुझे अत्यंत आनंद है। इस सदन में एक डिजिटल बुक रखी गई है, जिस डिजिटल बुक में उन सभी श्रमिकों के पूरा परिचय इसमें रखा गया है, ताकि आने वाली पीढ़ियों को पता चलेगा कि हिंदुस्तान के किस कोने से कौन श्रमिक ने आकर के इस भव्य इमारत को, यानी उनके पसीने को भी अमरत्व देने का प्रयास इस सदन में हो रहा है। ये एक नई शुरुआत है, शुभ शुरुआत है और हम सब के लिए गर्व की शुरुआत है। मैं इस अवसर पर 140 करोड़ देशवासियों की तरफ से, मैं इस अवसर पर लोकतंत्र की महान परंपरा की तरफ से हमारे इन श्रमिकों का अभिनंदन करता हूं। आदरणीय अध्यक्ष जी, புதிய நாடாளுமன்ற கட்டடத்தில் முதல் சிறப்பு கூட்டம் தொடங்கியது. பழைய கட்டடத்தில் இருந்து நடைபயணமாக புதிய கட்டடத்திற்குள் சென்ற எம்பிக்கள் மற்றும் பிரதமர். தனது முதல் உரையை பிரதமர் நரேந்திர மோடி புதிய நாடாளுமன்ற கட்டடத்தில் தொடங்கினார். நேரலையில் பார்த்தோம்.